வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. டெட் மற்றும் டிஎன்பிசி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்களுக்கான நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். இப்போது அரசியல் அடுத்த ஆட்சி இது வர்ற வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டு உங்களுடைய முயற்சியை நீங்கள் கை விட்டுறாதீங்க. வரக்கூடியது பழைய கவர்மெண்ட்டோ புதிய கவர்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் நாம் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல படிக்காமையே நம்ம அப்படியே உட்காந்துட்டே இருப்போம், நமக்கு போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு நினைப்படும் மட்டும் நீங்கள் ஒரு நிமிஷமும் இருந்துடாதீங்க. நம்ம முயற்சி என்னைக்கும் என்ன சொல்கிறது கைவிடாமல் போயிட்டே இருக்கும். சரி, தோத்துறாதீங்க. அதாவது படிக்கிறதுல மட்டும் நீங்கள் தோத்துறாதீங்க. ஏன்னா நீங்கள் தோத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். படிப்பில் மட்டும் நீங்கள் ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். இது ஒரு விஷயம், சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம எக்ஸாம் அடுத்து வரக்கூடியது வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஷெடியூல் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அரசியல் அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அங்கே போர்டு டிஆர்பி போர்டில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்தந்த எக்ஸாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இத்தனை போஸ்ட் கண்டிப்பாக போடப்படும் அப்படின்றது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அது போர்டை வந்து கவர்மெண்ட் கட்டுப்படுத்த முடியாது. இத்தனை போஸ்ட் போடுங்க, இத்தனை போஸ்ட் போட வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க இந்த நாளில் போடுங்கன்னு சொல்ல முடியுமே தவிர எதுவுமே எந்த எக்ஸாம் நிற்காது, போஸ்டிங் போடுறது நிற்காது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வாழ்க்கை வந்து இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம முயற்சி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒருத்தன் கடலில் மூழ்கி முத்து எடுக்கிறப்போ கடலில் முத்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கடலை குறை சொல்லக்கூடாது. முத்து இருக்கிற பகுதி கிடைக்கிற வரைக்கும் திரும்ப 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 குதித்து பார்த்துட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகலைன்னா எக்ஸாமை குறை சொல்லாதீங்க, பாஸ் பண்ணுற வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த டைமில் வந்து இப்படி போஸ்டிங் போடல அப்படின்னா அடுத்த முறை வாழ்நாள் முழுவதும், அதாவது இந்த ஜென்மத்திலே போஸ்டிங்கெல்லாம் போட முடியாமலாம் கிடையாது. கண்டிப்பாக அடுத்த கவர்மெண்ட் வந்தோ இல்லை இப்போ ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து போஸ்டிங் ஒன்று கண்டிப்பாக போடப்படும். சரிங்களா? ரொம்ப நாளைக்கெல்லாம் எதுவுமே இது என்ன சொல்கிறது, ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருக்க முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஓட்டப்பந்தய மைதானத்தில் கம்மியான நேரத்தில் ஒரு வெற்றி கோட்டை கடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் அவன் பயிற்சி மைதானத்தில் அதிகமான வேர்வை சிந்தனா தான் இருப்பான். அதுக்கு தான் அதிக நேரம் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியுமே வந்து டெஸ்ட் நம்ம எக்ஸாம் வச்சுட்டே இருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 4ஆம் தேதியிலேருந்து 4/4/2026 100 நாள் ஷெட்யூல் வந்து 100 டேஸ் ஷெட்யூல் ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 50 கொஸ்டின்ஸ் நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். டே 1 தமிழ் இலக்கணம், தமிழ் எழுத்துக்கள் வகைத்தொகைன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு சைக்காலஜி, இதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சைக்காலஜி, இன்னொன்று ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு, அடுத்து சயின்ஸில் வரக்கூடிய கண்டென்ட், அதாவது இங்கே இருக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக 100 டேஸ் இந்த ஷெட்யூல் போகும். இந்த ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப் நம்பரில் 8344059944 இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தாலும் உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும். சரிங்களா? ரைட், இப்போங்க நம்ம கண்டென்ட் வரும். நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படணும். ஒரு போஸ்டிங் நம்ம போகணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணி டெய்லி கஷ்டப்பட்டு படிக்கணும், படித்து இந்த மாதிரி டெய்லி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த முயற்சி மட்டும் எப்பவுமே கேப் விடவே கூடாது. ஏன் இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் நான் அழுத்தி சொல்கிறேன்னா, சார் இப்போ வந்து எலெக்ஷன் வருது, அடுத்து ஒரு கவர்மெண்ட் வருது, அடுத்து அவங்க வந்து எப்படி போஸ்டிங் போடணும்னு தெரியாது, அது வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு போஸ்டிங் வந்து சும்மாவே போட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டு படிக்காமல் இருக்கீங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுருங்க. அதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன், அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறது பல்பை கண்டுபிடிச்சாருங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தடவைக்கு மேலே பல தடவை முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார் அந்த பல்பை எரிய வைக்கிறதுக்காக, பல்பை கண்டுபிடிக்கிறதுக்காக. அவர் அந்த முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறப்ப யாரும் அவரையெல்லாம் பாராட்டல. அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த பல்பு வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பாராட்டுறது புகழ் எல்லாம் இந்த இன்றைக்கி போகிற நமக்கு தெரியும். பல்பு எரியுது வச்சு பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி, நீங்கள் இப்போ படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்மளை அப்ரிஷியேட், நம்மளை வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாலும் படிக்காதீங்க. யார் பாராட்டினாலும் பாராட்டலைனாலும் நாம் படிக்கணுன்ற அந்த வெறியிலே நீங்கள் இருக்கணும். ஒரு சின்ன பறவை வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தது, ஆனால் தவறி கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கழுகு அதை பார்த்துட்டு சொல்லிச்சு, வானம் உனக்காக காத்துட்ருக்கு, திரும்பவும் முயற்சி செஞ்சுட்டே இரு. இது சிம்பிளான கதை தான், பட் ஒரு விஷயம் நான் அதில் பின்னாடி சொல்ல பாருங்க. அதே மாதிரி ஒரு நாள் வானத்தை நோக்கி அந்த பறவை பறக்க ஆரம்பிச்சது. சரிங்களா? அது சின்ன பறவை இருக்கும்போது பறக்க முடியல, கொஞ்சம் வளர டெய்லி முயற்சி பண்ணிகிட்டே இருக்க அது பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வானம் நமக்காக அந்த பறவைக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கான ஜாப், உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் காத்துட்ருக்கு. உங்கள் இடத்த உங்கள் ஜாபில் நீங்கள் போய் உட்கார்ற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது என்னென்னா, ஒரு நாள் உங்கள் இடத்த கண்டிப்பாக உங்கள் ஜாபை நீங்கள் உங்கள் இடத்துல போய் நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. அது வரைக்கும் கஷ்டங்கள் உங்களை துரத்திட்டு தான் இருக்கும்.
உங்கள் இடத்த அடையிற வரைக்கும் விடாமுயற்சி செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் படிச்சுட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் அதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு விடாதீங்க. அதாவது இப்போ நீங்கள் உங்களை மைண்டை வந்து குழப்பறதுக்காக நிறைய விஷயங்கள், அதாவது இப்போ ஒரு டிவி சீரியல் பார்க்குறதாகட்டும், இல்லை ஒரு படங்கள் பார்க்குறதாகட்டும், ஒரு இந்த மாதிரி இப்போ பாலிடிக்ஸ் இப்போ இந்த டைமில் வந்து ஒரு மாதத்துக்கு இன்னைக்கு பாருங்கள் டேட் வந்து இன்றைக்கி 2, அடுத்த மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே எந்த கவர்மெண்ட் வருன்றது தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த ஒரு மாதம் வரைக்கும் தான் இந்த பரபரப்பான இந்த சூழ்நிலை இருக்கும். இந்த சூழ்நிலைகள்லையும் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க. படிச்சுட்டே இருங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்திருக்கான்னு தான். உங்களால் பறக்க முடியலன்னா ஓடுங்க, ஓட முடியலன்னா நடந்து போங்க, நடக்க முடியலன்னா தவழ்ந்து போங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே முக்கியம். அதாவது படிக்கிறது இப்படி தான். உங்களால் ஒரு நாளைக்கு 10 பக்கம் மனப்பாடம் பண்ண முடியலன்னா 5 பக்கமாவது மனப்பாடம் பண்ணுங்க. 5 பக்கம் மனப்பாடம் இல்லை, 3 பக்கமாவது மனப்பாடம் பண்ணுங்க. மொத்தத்தில் படிக்கிறீங்க, அந்த முயற்சியில் நீங்கள் இருங்க. உன்னால் முடியாதது, உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஊரே தான் சொல்லும். ஆனால் உங்களால் முடியும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. சரி, ஒரு எறும்புக்கும் ஒரு பறவைக்கும் அந்த 2 பேருக்கும் போட்டி நடந்துச்சு. என்னன்னா ஒரு மலை அடிவாரத்தில் 2 பேருக்கும் போட்டி ஆரம்பிக்குது. யார் போயிட்டு அந்த மலை உச்சி அடையிறது, முதல்ல அடையிறது 2வது அடையிறதுங்கிறது விஷயமே கிடையாது. ஆனால் இது கதை சிம்பிள் தான். ஆனால் பின்னாடி சொல்கிற தகவல் உங்களுக்கு முக்கியமானது. அந்த மலை உச்சியை போய் தொடர்றது அப்படிங்கிறத போட்டி. பறவை பறந்துட்டு போய் சீக்கிரமாக அந்த மலை உச்சியை தொட்டுச்சு. ஆனால் அந்த எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஊறிட்டே போச்சு. அப்போ அந்த பறவை தொட்டதுக்கப்புறம் எட்டி பார்த்துச்சா, எறும்பு அப்போ தான் அங்கே அடிவாரத்துலேருந்து ஊறிட்டு மெல்ல வந்துட்டு இருந்தா. சரி, ரைட், இது தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ என்னென்னா, கொஞ்ச நாள் கழித்து அந்த எறும்பு போய் அந்த உச்சியை அடைஞ்சிடுச்சு. என்ன நம்ம தெரிஞ்சு போகிறோம் எடுத்துக்க போகிற விஷயம் அப்படின்னா, ஒரு சில பேர் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டாக படிப்பாங்க. என்ன அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம்லேயே ஹை ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் வாங்கிடுவாங்க. ஆனால் நாம் மட்டும் படிக்க முடியாமல் இப்படியே உட்காந்துருக்குமே, நமக்கு அந்த வேலையை கிடைக்காது போல இருக்கே. அவங்கெல்லாம் பறவை மாதிரி, அதாவது நாம் எப்பவும் படிக்கிறதுல ஸ்லோ தான், பறவை மாதிரி பறக்கிற அளவுக்கு அவங்க ஸ்பீடாக படித்து அந்த போஸ்டிங் போய் உட்காந்துருக்காங்க. பட் நாம் என்ன பண்ணுவோன்னா, அந்த போஸ்டிங் எல்லாம் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் அது செட் ஆகும் போல இருக்குது, நமக்கெல்லாம் செட் ஆகாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எறும்பு என்ன நினச்சிருக்குன்னா, அது பறவை உச்சி போய் தொட்டுச்சு, அவங்களுக்கு தான் அது அந்த மாதிரி பறக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த உச்சி சொந்தம், நமக்கெல்லாம் சொந்தம் இல்லை போல் அப்படின்னு அந்த எறும்பு நினச்சி அங்கேயே உட்காந்துருந்தா வாழ்நாள் பூரா அங்கே தான் உட்காந்துருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊறணும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணும்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ட்ராவல் பண்ணி ஒரு காலகட்டத்தில் போய் உச்சி அடைஞ்சிட்டு பாருங்கள். அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டே இருங்க, சரிங்களா? மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அவங்க என்ன இந்த டைமில் எக்ஸாம் எழுதிட்டாங்களா, நமக்கு இன்னும் 2 எக்ஸாம் தேவைப்படுமா, அவ்வளோதான். ஆனால் நம்ம அடைய வேண்டிய அந்த உச்சியை, நம்ம படித்து அந்த போஸ்டிங் வாங்க வேண்டிய அந்த இடத்த அந்த எறும்பு மாதிரி நம்ம ஊறிட்டே போயாது, அந்த இடத்த நம்ம அடையணும். ஏன்னா நம்ம ஜாப் நமக்காக அங்கே வெயிட்டிங் இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை மாதிரி நல்லா பறக்கிறவங்களுக்கு தான் மட்டும் நினைக்கவே கூடாது, சரிங்களா? நல்லா படிக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் செட் ஆகணும்னு மட்டும் நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் செய்யணும். என்னென்னா அந்த முயற்சி செய்கிறது மட்டும் தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுடைய வெற்றியும் தள்ளி போகும். அதனால் நீங்கள் எப்போவுமே முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. இப்போ எந்த டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் சரி, எந்த இடையூறுகள் உங்களுக்கு வந்தாலும் கூட இந்த மாதிரி நேரத்தில் வந்து தெளிவாக இருங்க, கான்ஃபிடண்ட்டாக படிச்சுட்டே இருங்க, விடாமுயற்சியாக படிச்சுட்டே இருங்க. தள்ளி மட்டும் போட்டுறாதீங்க. ஒரு கொஞ்ச நாள், ஒரு மாதத்துக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு 10 நாளுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அது மட்டும் தள்ளி மட்டும் போட்டுறாதீங்க. ஏற்கனவே அங்கே ஆனுவல் பேனலில் கொடுத்த மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம்பிள், அடுத்து இப்போ பாருங்கள் பிஓ எக்ஸாமும் கண்டிப்பாக வரும், அடுத்து டெட் எக்ஸாம் வரப்போகுது, அடுத்து உடனே யூஜிடிஆர்பி எக்ஸாம், எஸ்ஜிடி எக்ஸாம்னு இந்த வருஷத்துலேயே நமக்கு அத்தனை எக்ஸாம்களும் வந்துடும். கவர்மெண்ட் மாறினாலும் சரி மாறலைனாலும் சரி, அதை அந்த பக்கம் தனியாக விட்டுருங்க. நீங்கள் டெய்லி இங்கே படிக்க வேண்டியதை படிச்சுட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 1 to 5க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புக்கு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை நீங்கள் இப்போ அது பேக் பண்ணிகிட்ருக்கோம், அதை வாங்கிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ அந்த புக்ஸுங்க வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், 1 to 5க்குள்ளே ஸ்பெஷல் டீச்சர்ஸ் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த 3 புக்ஸும் வந்து இப்போ தான் பிரிண்ட் ஆகி வந்தது. இதில் பாருங்கள் மேத்ஸு, இதில் வந்து மேத்ஸ் ஃபுல்லாக 1 to 5க்குள்ளே இருக்கக்கூடியது. அது கூடவே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 1 to 5க்குள்ளே இருக்கிறது. சூழ்நிலையல், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ஸுங்க எல்லாமே இப்போ தான் வந்தது. ஆர்டர் போட்ட எல்லா டீச்சர்ஸுக்கும் இது வந்து பேக் பண்ணி இன்றைக்கி அனுப்பிவிட்ருவாங்க. நாளை மறுநாளுக்குள்ளே உங்கள் கைக்கு வந்துடும். இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் அதை கொண்டு வந்தேன். ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ.